தொகுதி மறுவரைக்கு அந்த கூட்டத்துக்கு திமுக எம்பிகள் கலந்துக்க மாட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பயே சொன்னாரு, இன்னும் சில மாசத்துல நாங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவோம். ஈவன் இப்போ கூட கனிமொழி சோமு எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது. இவங்க என்னன்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. நாங்க பிஜேபி கூட போனா என்ன, ஆர் ராசா வெளியில இருந்து சொல்றாரு, தொகுதி மறுவரையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், மாநில விகிதமான 7.18% கிடைச்சா போதும், நாங்க இது பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு டிஎம்கே இப்போ வருது. தொகுதியோட எல்லை வகுக்கிறாங்கல்ல, அதுவும் இப்போ ரொம்ப முக்கியம். இந்த சிறுபான்மையினர் எங்க இருக்காங்களோ அங்க இருக்கிற தொகுதிகளை குறைக்கிறதுக்கான வேலைகளை தான் பிஜேபி இப்போ ஈடுபடும். அமைச்சர் மரிய வில்சன் ஒரு பேசினதை இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாத்திருக்காங்க. அரசு அலுவலகங்களையும் அரசு மருத்துவமனைகளையும் மதம் சம்பந்தப்பட்ட படமோ சிலையோ இல்லாமலாம் இருக்கு. இல்ல நீங்க எது சொன்னாலும் நீங்க என்ன லட்சணத்துல வச்சுட்டு போனீங்கிறத அவங்க எடுத்து படம் போட்டு காமிச்சிட்டாங்க. பிடிஆர் அவர்கள் இங்க நிதியமைச்சரானாரு, அவருக்கு முழுக்க முழுக்க தமிழ் தெரியுமா? இல்ல. அறங்காவலர் தேர்வு குழுவுல இப்போ தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, இப்ப நீ நியமிக்கப்பட்டிருக்கிற அர்ச்சனா கல்பாத்தி அவர்களோட மாமனார் சீனிவாசன் அவர்கள் நிறைய கோயில் புனரமைப்பு விஷயத்திலையும் வெளிநாட்டுல போய் பிரான்ஸ்ல ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு தொழிலை வச்சுட்டு சார் நீட் தேர்வு கொண்டு வந்ததே திமுகவில் இருந்த அப்போதைய மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன். ஹரீஷ்னு ஒருத்தர் டீட்டெயிலா எழுதியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் டிஎம்கேவை சேர்ந்த காந்தி செல்வன் நீட் அறிமுகம் தொடர்பான அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுக்கான ஆவணத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். Cambridge by DAC. This isn't just a home, it's your own slice of the English countryside, right here in the city. நம்ம முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி இந்த தொகுதி மறுவரைக்கு அந்த கூட்டத்துக்கு திமுக எம்பிகள் கலந்துக்க மாட்டாங்க, பாஜகவோட அழுத்தத்தால சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி புறக்கணிச்சிருக்காங்களே. ஆமா, அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பயே சொன்னாரு, இன்னும் சில மாசத்துல நாங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவோம், அப்புறமா இந்த அரசாங்கத்தை என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஈவன் இப்போ கூட கனிமொழி சோமு எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படின்ட்டு. இவங்க என்னன்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. நாங்க பிஜேபி கூட போனா என்ன, இப்பவே எல்லாரையும் வச்சு எழுத வைக்கிறாங்க. டிஎம்கே பிஜேபி சேர்ந்தா என்ன, அவங்களோட கட்சி நலனுக்காக அவங்களோட நலனுக்காக அவங்க சேர்றாங்க, இதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப எழுத வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு தமிழ்நாட்டு நலனுக்காக எடுக்கப்படுற ஒரு முயற்சியை, ஒரு தொகுதி மறுவரையை இவங்க எதிர்த்தவங்க. அதை எதிர்த்து பண்ற ஒரு எம்பி கூட்டத்தை ஆர் ராசா வெளியிலேருந்து சொல்றாரு, தொகுதி மறுவரையை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாரு. சரி, நீங்க போய் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு வர வேண்டியதானே, உங்களுக்கு தெரியாது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு. அப்புறம் கனிமொழி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம்லாம் நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மேகதாதுக்கு மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் கேட்குறீங்கல்ல, அப்போ அதுக்கும் நம்ம சொல்லலாம்ல, நீங்கள் தான் அப்போயே அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்களேன்ட்டு. இப்போ என்னன்னா, இப்போ அது அடுத்த பில் பாஸ் ஆக போகுது. இப்போ தேவை எது, இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் டிவிகேவோட ஒரு சின்ன அந்த அறிக்கையில் வர சின்ன பாட்டை மட்டும் எடுத்து வச்சு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. தொகுதி மறுசீரமைப்புங்கிறது இப்போ அவசியம் இல்லைன்னு டிவிகே அப்போ சொன்னதாகவும் இது. ஆனால் முழு அறிக்கையும் இப்போ நம்ம காட்டுறோம். அந்த அறிக்கையில் கடைசி பாயிண்ட் மட்டும்தான் என்னவா இருக்கும்னா, இப்போதைக்கு நீங்கள் தொகுதியில் கை வைக்கிறதுங்கிறது வேண்டாம், அதை விட நிறைய மக்கள் பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் அதை பாருங்க அப்படின்ட்டு அதில் சொல்லியிருந்தாங்க டிவிகேவோட அறிக்கையில். ஆனால் அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அதை கட் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் பேர்லாம் அது மட்டும்தான் வந்த மாதிரியே ஒரு இதை நேரட்டிவ் செட் பண்ணாங்க போன வாரம். அதுவும் இப்போ உடஞ்சிருச்சு. அது அடுத்தது என்னென்னா, இப்போது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநில விகிதமான 7.18% கிடைச்சா போதும், நாங்கள் இது பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு டிஎம்கே இப்போ வருது. ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் எங்களுக்கு வேணும், பழைய மாதிரி அதே பர்சன்டேஜ் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் பிரச்சனை அது மட்டுமே கிடையாது. அதாவது தொகுதியோட எல்லை வகுக்கிறாங்கல்ல, அதுவும் இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா குறிப்பாக எடுத்துட்டோம்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் 2023 தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னாடி இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகமாக இருந்த தொகுதிகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. 30லேருந்து 23 குறைஞ்சிருச்சு. இது அப்படியே எங்கே எதிரொலிச்சிச்சுன்னா, 2026 தேர்தலில் அவங்களுக்கு 31 தொகுதியிலேருந்து 22 தொகுதி எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஸோ எம்எல்ஏக்களை இந்த சிறுபான்மையினர் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கிற தொகுதிகளை குறைக்கிறதுக்கான வேலைகளை தான் பிஜேபி இப்போ ஈடுபடுது. அஸ்ஸாமில் மட்டும் இந்த தொகுதி மறுசீரமைப்புனால
19 தொகுதி வந்து பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே மாதிரி டிஎம்கேவோட பிளான் இப்போதைக்கு என்னன்னா, எதிர்ப்பு இல்லை இப்போ சொல்லிட்டாங்க, நாங்கள் கேட்குற விஷயத்த சேர்த்தா ஆதரவு, அப்படி இல்லைன்னா வெளிநடப்பு நாங்கள் பண்ணிக்கிறோம், யாராச்சும் கலாட்டா பண்ணி வெளிநடப்பு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது நிறைவேறிடும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இவங்க தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கள்ள கூட்டணி அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு. சீக்கிரமாகவே அது கூட்டணியாக மாறிடும். 2029 தேர்தலில் டிஎம்கே பிஜேபி கூட்டணி பெரிய அடி வாங்க போகுதுங்க. சட்டமன்றத்துல வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் விமர்சனங்கள் பலது வச்சுட்டு இருந்தாங்க. அமைச்சர் மரிய வில்சன் வந்து ஒரு பேசினதை வந்து இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாத்திருக்காங்களே சார், அது எப்படி பாக்குறீங்க? முதல்ல காலங்காலமாக சட்டசபைக்குள்ளே வந்து மத அடையாளங்களே கொண்டு போனதே கிடையாதா இவங்க. ஏதோ அவர் வந்து அந்த சிலுவையை காமிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால இவங்க உடனே எடுத்து வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்களையும் அரசு மருத்துவமனைகளையும் மதம் சம்மந்தப்பட்ட படமோ சிலையோ இல்லாமலாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இல்லை. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லணும். நீங்கள் வந்து அந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் குறை சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் என்ன லட்சணத்தில் வச்சுட்டு போனீங்கிறத வந்து அவங்க எடுத்து படம் போட்டு காமிச்சிட்டாங்க. அதனால் அதில் எதுவுமே இப்போ குறை சொல்ல முடியலங்கிறதுனால இதை ஒன்று எடுக்கிறாங்க. அதே மாதிரி மரிய வில்சன் அவர்களோட தமிழ் உச்சரிப்பையும் எடுக்கிறாங்க. பிடிஆர் அவர்கள் வந்து இங்கே நிதியமைச்சரானார். அவருக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழ் தெரியுமா? இல்லை, அவர் ஆங்கிலம் கலந்து ஆங்கிலத்தில் தான் பட்ஜெட்டை வந்து அது நம்ம யாருமே எதுவும் சொல்லலையே. உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற சாராம்சம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தமிழ் சரியாக பேசலை, உச்சரிப்பு சரியில்லை, இவங்களோட வேலையே தான் இந்த மாதிரி தான் நெரட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 25 வருஷமாக கல்வி பணியில் இருந்திருக்காரு. ஒரு கல்லூரியில் வந்து இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு அது சம்மந்தப்பட்டமாக அதிகமாக வந்து ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டியிருந்திருக்கும். இப்போ அவர் படித்தவர் இருக்கணுங்கிறதுக்காக மக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்தார். நிதி பொறுத்த வரைக்கும் அவரோட டிபார்ட்மெண்ட்டில் நல்லா செயல்பட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதை நீங்கள் முன் வச்சு நிர்வாகத்தை நீங்கள் குறை சொல்லணுமே தவிர அவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலை கொண்டு வந்துட்டாரு. எத்தனை பேர் வந்து 90% போகிறாங்களான்னா சட்டசபைக்கு மத அடையாளங்கள் இல்லாமல் நீங்கள் போகணுன்னா கயிறு கட்டாமல் போகணும், 90 எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸாக அவங்க பண்ணுறாங்க. அறங்காவலர் தேர்வு குழுவில் வந்து இப்போ தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்களோட நேம் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்ததை பார்த்து உடனே அதையும் ஒரு பெரிய விஷயமா மாத்துறாங்க. சினிமாக்காரங்க தான் அந்த இடத்துக்கு கிடைச்சாங்களா, ஏன் வேற யாரும் இல்லையான்னு? அதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் தனியாக இருக்குங்களா சார்? இல்லை, முன்னாடி வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுமா நீங்கள் கேட்குற மாதிரி. ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை சார் பார்க்கணும், அவர் இல்லைன்னா தலைவரோட பையனை பார்க்கணும், இல்லை தலைவரோட வீட்டில் கிச்சன் கேபினெட்னு ஒன்று இருக்கும், கிச்சனு 10 பதவி வாங்கணும், இப்படி வேறு வேறு அதிகார மையங்கள் இருந்துச்சு. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ சொல்லிட்டு வந்தது அதிகார மையங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற அர்ச்சனா கல்பாத்தி அவர்களோட மாமனார் சீனிவாசன் அவர்கள் வந்து நிறைய கோயில் புனரமைப்பு விஷயத்துலையும் திருப்பணிகள் விஷயத்துல நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் இவங்க வந்து ஒன்றுமே பண்ண வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று சுவிட்சர்லாந்தில் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த நிதி மேலாண்மை சொத்துக்களை பராமரித்தல் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் அவங்க படிச்சிருக்காங்க. இந்த கோயில் அறங்காவலர் குழு அப்படிங்கிறது எது? கோயிலோட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கும் அதை கரெக்டாக எங்கேயும் யாரும் வந்து அபகரிக்காமல் அதுலேருந்து லாபத்தை கொண்டு வரதுக்கும் தானே. அப்போ அது கரெக்டான ஆள் தானே அவங்க நியமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அவர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு தொழிலை வச்சுட்டு உடனே இவங்க வந்து விஜய்க்கு க்ளோஸு, இவங்க வந்து தயாரிப்பாளர் விஜய் சாரோட படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயங்கிறது தெரியல. அவங்க அதற்கான தகுதியான ஆள் அப்படிங்கிறதுனால அவர் பார்த்து நியமிக்கிறார். இதுல இருந்து இவங்களுக்கு என்னத்தை கண்டாங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நேம், ஒரு லேபிள ஒட்டறணும் தாவேகா மேல. ஆமா, அதுக்கு வந்து விஜய் சாரோட ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு லேபிள், அவ்வளவுதான். சார், தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஜிஓ இருக்கும்போது சட்டசபையில் எதுக்கு சார் தீர்மானம்? இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆல்ரெடி ஜிஓ இருக்கே, நிறைய பேர் இல்லை டிஎம்கே சைட்லேருந்தே நிறைய கிளப்பிடுறாங்க. நாங்கள் வந்து அப்போவே வந்து ஜிஓ போட்டோம், நீங்கள் எதுக்கு திரும்பவும் தீர்மானம் போடுறீங்க அப்படின்ட்டு. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக மார்ச்சில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த சர்க்குலர் கூட வந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஆந்தம், அடுத்தது நேஷ்னல் சாங், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டுக்கான சாங் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. மாநிலத்துக்கான பாடல் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷத்தில் தான் வரணும் அப்படின்னு. அதுதான் இப்போ கவர்னர் வரும்போது பாடி வந்து இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அதனால மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இப்போ இவங்க வந்து ஏன் வந்து இதை கொண்டு வராங்க அப்படின்னா, ஜிஓ அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், நிர்வாக சம்பந்தப்பட்ட ஒரு உத்தரவு, அதுதான் ஜிஓ.
ஓகேவா? இதை வந்து என்னன்னா கோர்ட்ல வந்து சேலஞ்சு தான் பண்ண முடியும். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் போதுன்னு வச்சுங்களேன், நாங்க வந்து முதல்ல வந்து நேஷனல் ஆந்தம் தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போனா நம்ம சேலஞ்ச் தான் பண்ண முடியும். ஆனா அதே நம்ம வந்து அசெம்பிளியில ஒருமித்த கருத்தோட மக்களால் செலக்ட் பண்ண பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து பெரும்பான்மையா நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் அப்படின்னா இன்னும் ஒரு வேலிட் பாயிண்ட் சேர்க்கலாம். அடுத்தது ஜிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு பண்ணது இன்னொரு அரசு வந்தா மாற்றலாம். ஆனா சட்டசபையில இயற்றப்பட்ட தீர்மானத்தை அப்படி உங்களால வந்து ஈஸியா மாத்திர முடியாது, இன்னொரு அரசு வந்து மாத்திர முடியாது. இப்ப இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்குங்கிறதுனாலதான் இதை வந்து கொண்டு வராங்க. இப்ப அதுவும் என்னன்னா நாம வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ஜிஓ நாங்க போட்டோன்னு, ஜிஓ போட்டதுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஒரு உத்தரவு போடுறாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க. இப்ப அந்த ஆர்டருக்காக தான் இவங்க கொண்டு வர்றது. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம நாங்க தான் அப்பயே கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா அப்பயே நீங்க கொண்டு வந்து செல்லல அப்படிங்கறதுனால தான் இப்ப கொண்டு வராங்க. சார் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஆய்வுக்கு வரும்போது அந்த ஆய்வுக்கான செலவை வந்து கவர்மெண்டே ஏத்துக்குங்கிற ஒரு சொல்லி அறிவிப்பு கொஞ்சம் அமௌண்ட் கூட ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லஞ்சம் ஒழிப்பு 2 விஷயத்தில், இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்பு இந்த விஷயத்தில் வந்து சிஎம் விஜய் அவர்களோட தவிர்க்க அரசு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 80% வைக்கிறாங்க, மிச்சம் 20% அதிகாரிங்க சைடில் மட்டும் தான் இருக்குது. அவங்களும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளவங்களும் நீங்கள் பேசிலாம் சில வீடியோலாம் வந்துச்சு, நாங்கள் அதுக்கு செலவு பண்ணுறோம் இதுக்கு செலவு பண்ணுறோம், அதெல்லாம் நாங்கள் காசு வாங்க வேண்டியதாக இருக்குது, மக்கள்கிட்ட இருந்து கை நீட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நிர்வாக ரீதியான செலவு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து மக்கள்கிட்ட லஞ்சங்கிறது வாங்கக்கூடாது. இது போக போக என்னன்னா இந்த லஞ்சம் வாங்கினா ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எல்லாமே பாய போகுது இனிமே. அதற்கான ஒரு இதுதான் ஸ்டார்டிங் தான் இது, ஒரு ப்ரோமோ தான் இது. ஏன்னா இப்போ நீ வந்து பணம் கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு தேவையானது வரும். இப்போ ஒரு அமைச்சர் வராங்க, அவங்களுக்கு எங்களுக்கு செலவாகுது அப்படின்னா என்ன, நீங்க வந்து முன்னாடியே வவுச்சர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஒரு உயர் அதிகாரி வராங்க, ஒரு கலெக்டர் வந்து எங்க ஊருக்கு வராரு, அதனால எங்க செலவாகுது அப்படின்னா நீங்க வந்து அதை பண்ணிக்கலாம். ஆனா இனிமேல் நீங்க வந்து இதை ஒரு காரணமா காமிச்சு லஞ்சம் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டது தான் இது. அதாவது ஒவ்வொரு விஷயமா மாத்திக்கிட்டே இருக்காங்க, அந்த சிஸ்டத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சிஸ்டத்தை வந்து மாத்துறதுல ஒரு முக்கியமான படி தான் இது. சார் நீட் தேர்வு கொண்டு வந்ததே திமுகவில் இருந்த அப்போதைய மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் தான் சொன்னதுக்கு வந்து அவர் வெறும் மத்திய இணையமைச்சர் தானே, அவர் எப்படி இந்த மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து திமுகவினர் வந்து கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க சார். ஆமாம், நீங்கள் வந்து உடனே சட்டசபையில் வந்து பதில் வரலன்னொன்னே உடனே டிஎம்கே வந்து நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அதை வந்து ட்விட்டரில் ஹரீஷ்னு ஒருத்தர் வந்து டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. அந்த நோட்டிஃபிகேஷனில் டிசம்பர் 21, 2010 வெளியான நோட்டிஃபிகேஷனை எடுத்து வச்சு, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாடாளுமன்றத்தில் டிஎம்கேவை சேர்ந்த காந்தி செல்வன் நீட் அறிமுகம் தொடர்பான அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுக்கான ஆவணத்தை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காரு. 2010 வந்த நோட்டிஃபிகேஷனு, அப்புறம் 2011 ஜனவரியில் வந்து கேன்சல் ஆனது, அப்புறம் 2011 ஆகஸ்ட் 2ஆம் தேதி காந்தி செல்வன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணது. அதனோட தொடர்ச்சியாக தான் 2012 இந்திய கவர்மெண்டோட அரசிதழ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அமலுக்கு வர்றது பற்றின அறிவிப்பு வந்தது. அப்புறம் வந்து சிபிஎஸ்இ கல்வி முறையில் பயின்றவங்களுக்கு மட்டுமே தேர்வுன்னு அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து வேலூர் சிஎம்சிலாம் கோர்ட்டுக்கு போனது. இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட இது எல்லாமே அதில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சு அவர் கொடுத்துருக்காரு. அவர் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. காந்தி செல்வன் அவர்கள் கொண்டு வந்த அறிவிப்பு மூலமாக தான், நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் அந்த அரசிதழில் வந்து பதியப்பட்டிருக்கு நீட்டு தேர்வு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. அதை இவங்க வந்து பார்க்கலாம். இப்போ சார் இப்போ இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இப்போ இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சருக்கும் வந்து ஒரு சண்டை போயிட்டுருக்கு. என்னன்னா சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்கிறாரு, தாவேக அரசு வந்து எடுத்தும் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்றாங்க, அதிகாரிகள்லாம் மிரட்டுற தோனியில பேசுறாங்க, பொதுமக்கள் எல்லாம் மிரட்டுறாங்க, நாங்க 9,000 கோடி கோவில் சொத்துக்கள் எல்லாம் மீட்டு எடுத்திருக்கோம், அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா, நான் வெயிட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அது திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்கள வந்து யார் மேலே வந்து திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து அதிக வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு போட்டி வச்சிங்கன்னா முதல் இடத்துல சேகர்பாபு தான் இருப்பார். ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் அவர் வந்து அந்த அளவுக்கு திமுக நிர்வாகி, டிஎம்கே எம்எல்ஏ, டிஎம்கே சக அமைச்சர்கள் கூட சேகர்பாபு அவர்களை வந்து நெருங்க முடியாது. சேகர்பாபு அவர்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட பண்ண முடியாது. அந்த ஒரு மமதை இருக்கு இல்லையா, எனக்கு வந்து கிச்சன்ல ஆள் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து
போனதுக்கான முக்கியமான காரணத்துல சேகர் பாபு ஒருத்தருங்கிறத டிஎம்கேல உள்ளவங்களே சொல்லுவாங்க. போயிட்டு திருச்செந்தூர்ல கூட்டமா இருக்குன்னு சொன்னா ஏன் திருப்பதியில நின்று பாக்குறது இல்லையா நீ, திருப்பதியில மட்டும் 2 நாள் ஆகுதுல்ல அப்படின்னு பேசுறது. அப்புறம் பொது வெளியில அவர் நடவடிக்கை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது அதுதான் இன்னமும். ஆனா இன்னமும் சேகர் பாபு தான் அங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. கட்சியில யாரால தோத்தோமோ அவங்களுக்கு தான் இன்னமும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாக சரியாகணும் தான் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் நம்மகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார், அந்த பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருப்பாங்க எவ்வளவு நாள் தான் சேகர் பாபு நிப்பாரு, வாங்க நம்ம நிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா எங்க எப்படி நடக்க போகுதுங்கிறது தெரியல. திமுக மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யார் ஒரு சக நிர்வாகிகள் பார்த்தாலும் கேட்டுக்கிறது. ஆனால் என்னன்னா இப்போ கீழ்மட்டத்தில் இருக்காங்கல்ல, இப்போ உதயநிதி அவர்களோட கைதும் போது கூட திமுகவில் எந்தெந்த முகம் வந்திருக்குங்கிறத நீங்கள் பாருங்களேன். உதயநிதி அவர்களோட நண்பர் யாருமே கூட நிற்கல. அதாவது ஆட்சியில் இருந்த போது யாரெல்லாம் சம்பாதிச்சாங்களோ, யார் மூலமா உதயநிதி அவர்களுக்கு பெரிய கெட்ட பேர் ஆனிச்சோ, யார் மூலமா திமுகவுக்கும் டாஸ்மாகுக்கும் பெரிய கெட்ட பேர் ஆனிச்சோ, அவங்க யாருமே நிற்கவே இல்லை. உதயநிதி அவர்கள் கூட நின்னது அப்படின்னு பார்த்தா அந்தந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டு காமிச்சிருக்காரு. இந்த முறை திமுக நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா, எப்போதுமே நாங்கள் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் காசு கொடுத்து கூட்டத்தை கொண்டு காமிச்சிட்டு இருப்போம். இந்த முறை தான் காசு கொஞ்சம் கம்மியா கொடுத்து கூட்டு வந்தோம். ஆனா அதுவே என்னன்னு பார்த்தா 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. 30-35 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வராங்க. 2வது விஷயம், பெண்கள் வரவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்க போய் முதல்ல கூப்பிட்டுருக்கவே கூடாது. ஏன்னா உதயநிதி அவர்கள் அப்படி ஒரு சொற்பொழிவு ஆட்டிட்டு பெண்களை பற்றி உயர்வா பேசிட்டு வந்தவங்க கைது ஆனாங்க. அது இல்லையே, இவங்க முதல்ல பெண்களை கூப்பிட்டுருக்கவே கூடாது. அவங்க சொல்றாரு பெண்கள் வரல, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் வரல, வந்தது எல்லாம் திமுகல ஆரம்பத்திலேருந்து இருந்த ஒரு சில தொண்டர்கள் தான் வந்தாங்க. அவங்களையும் சில பேர் காசு நீ 5 வருஷமா இப்படிதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. காசு கொடுத்து கூட்டு கணக்கு காமிச்சு தான் அப்படி தோத்துட்டீங்க அப்படின்ட்டு. இனிமேலாவது திருந்துறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் இதே போன்று டிஎம்கே பேக் ஆஃப் லைஸ் நிகழ்ச்சியில் அரசியலின் பொய் மற்றும் நிஜத்தை கண்டறியலாம். நன்றி. நன்றி சார். நன்றி மேடம். Cambridge by DAC. This isn't just a home, it's your own slice of the English countryside, right here in the city.